பகவத்கீதா 9வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் நடுவில் நிற்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நைஷ்டிகி. 9வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்த்துமவ்யயம். சுகம் கர்த்தும் அவ்யயம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி கூட சொல்லுங்க. ராஜவித்யா ராஜவித்யா கல்வியின் அரசன், கல்வியின் அரசன் ராசகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன், பவித்ரம் பவித்ரம் மிக தூய்மையானது, இதம் இந்த, உத்தமம் உத்தமமானது, பிரத்யக்ஷா நேரடி அனுபவத்தால், வகமம் புரிந்து கொள்ளக்கூடியது, தர்மியம் அறக்கொள்கை, சுசுகம் மிகுந்த இன்பத்துடன், கர்த்தும் செயலாற்றுவது, அவ்யயம் என்றும் அழிவற்றது. மொழிபெயர்ப்பு. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இஃது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். பொருளுரை. இல்லை ஓகே ஏறுங்க, அது முடிஞ்சு அது நடுவில் இருக்கும். ஒரு அப்ராரப்த ஃபலம் பாப்பம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, அதுக்கு மேலே பேரா, அதுக்கு மேலே 7ஆம் அத்தியாயத்தின் 28வது பதத்தின் விளக்கப்பட்டுள்ளபடி எல்லா பாவச் செயல்களின் விளைவுகளையும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜட உலகின் இருமைகளிலிருந்து விடுபட்டவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டுள்ளவர்கள் ஏற்கனவே எல்லா விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்கள். இக்கருத்து பத்ம புராணத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்ராப்த பலம் பாவம் கூடம் பீஜம் பலோன்முகம் கிரமேண்ய பிரமிதோ விஷ்ணு பக்தி ரதாத்மானம். ஓகே அப்படியே ஓகே. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம்
वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीशाखावितं च हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका नमोस्तुते तप्त कांचन राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ முந்தா நேற்று ராத்திரி நம்ம ஒரு டிவோட்டி எம்பி நீலம் ஜோஷி பல பேர் பார்த்துருப்பீங்க, நார்த் இந்தியன். அவங்க பலவிதமான சேவைகள் இங்கே செஞ்சுருக்காங்க. அவங்க முந்தா நேற்று ராத்திரி தான் உடல் விட்டுருக்காங்க. ஸோ புருஷோத்த அதிக மாஸ் அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக். ஸோ கிருஷ்ணா பிளான் என்றைக்குமே நமக்கு புரியாது. ஆக்சுவலாக பலவிதமான சேவைகள் செஞ்சுருக்காங்கன்னா கிருஷ்ணா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி நடந்துக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அந்த ஸ்லோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரப்போகுது. ஸோ எவ்வளோ சேவைகள் செஞ்சுருக்காங்க. மேபி ஈவன் விக்கிரக பகவான் கௌர்னிதாய்க்கு மாலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. பல பக்தர்களுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பலவிதமான சேவைகள். ஸோ அவங்களுக்காக ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த அத்தியாயம் தமிழில் மிக ரகசியமான அறிவு. ஸோ இது 2வது ஸ்லோகம். உண்மையிலே இந்த உலகத்தில் பல ரகசியங்கள் இருக்கு. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரகசியமே ஆன்மீகம் தான் ரகசியம். அண்ட் கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார், அந்த ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்கணும். என்னென்னா பொறாமை இருக்கக்கூடாதுங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார் இந்த அத்தியாயத்தை ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில். அந்த பொறாமை ஒரு குணம் இருந்தாலே மற்ற எல்லா கெட்ட பழக்கம் வந்துடும். இட்ஸ் நாட் வெறும் பொறாமை மட்டும் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பொறாமை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக காமம், குரோதம், லோபம் எல்லாம் வரும். அந்த ஒரு குணம் குட்டி போடும், அது பல குட்டி போட்டுரும். எல்லா குணங்களும் வந்துடும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே பகவான் மேலே பொறாமை இருக்குது. அதனால இந்த உலகத்தில் இருக்கோம். அந்த பொறாமை கம்ப்ளீட்டாக எடுத்தால் மட்டும்தான் கிருஷ்ணரே சொல்கிறார் உண்மை என்ன நமக்கு தெரிய வைப்பார். உண்மை ஆக்சுவலி எது உண்மை, அது என்னங்க உண்மை என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அப்படின்னா மேபி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிச்சா லைஃப் நல்லா இருக்கலாம், இல்லை என் குழந்தைங்க இப்படி செட்டில் ஆகிட்டாங்கன்னா நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் இது எல்லாமே பொய் கணக்குன்றார். நமக்கு அது பொய் கணக்கு மாதிரி தெரியாது.
ஆனால் கிருஷ்ணர் சார் இது போய் கணக்குங்கிறார். அப்போ உண்மைங்கிறது வேற. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில், அந்த உண்மையை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். சொல்லி கொடுக்குறேன், பட் கண்டிஷன் என்னன்னா பொறாமை இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ அந்த பொறாமை இருக்கக்கூடாதுன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் போகும், இல்லை போகாது. ஏற்கனவே முன்னாடி கிளாஸில் கேட்டிருப்பீங்க, இது பீஷ்மர் மகாபாரதத்தில் சொல்கிறார். பீஷ்மர் சொல்கிறார், கூட பிறந்தவன் நல்லா இருந்தாலே பிடிக்காதான் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். கூட பிறந்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காதான், அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் பொறாமை ஜாஸ்தி, அதனால தான் அவங்க பிரச்சனை. எனக்கு பிரச்சனை வருதுன்னா எனக்கு நிறைய பொறாமை இருக்குது பகவான் மேலே, அதனால தான் வருது, சும்மாலாம் கிடையாது. அடுத்தவங்களாம் காரணம் சொல்லக்கூடாது, அவங்கனால பிரச்சனை இவங்கனால பிரச்சனை. எனக்கு கிருஷ்ணா மேலே பொறாமை இருக்குது, எனக்கு பிரச்சனை வருது, இதுதான் உண்மை. அப்போது இந்த அறிவு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவை பற்றியும் கிருஷ்ணர் சொல்கிறார், ராஜ வித்யா ராஜ குஹ்யம்ங்கிறார். அறிவுலேயே அரசன், த பெஸ்ட் நாலேஜ் இந்த பகவத்கீதா தான் கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ வரப்போகுது. இப்போ அவர் ஒரு பேரா படித்தார், 7வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று படித்தார். அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. ஏஷாம் மந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருத்தர் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் விடுபடுறாங்களோ அதுலேருந்து, அவங்க தான் பக்திக்குள்ளே வர முடியுங்கிறார். இது கிருஷ்ணரே சொல்கிறார். அவங்க தான் பக்தி பண்ணுவாங்களாம், விடுபடலைன்னா பக்தி பண்ண முடியாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்போ இப்போ நாம் செய்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால், இது பேர் புரஷ்சரியான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட்லி இது பக்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே முக்குணத்துக்குள்ளே தான் இருக்கோம், சத்வா ரஜா தமா. இந்த 3 குணத்துலேருந்து அப்பாற்பட்டு போனால் தான் பக்தியே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பக்தி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பண்ணுறதில் ஒரு ப்ரிப்பரேட்டரி மோடு. எனக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஒரு அப்படின்னு என்ன ப்ரிப்பரேஷன்னா என்ன, தயார் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். உண்மையில் பக்திக்குள்ளே என்ட்ராகல. ஜஸ்ட் லைக் ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு வைங்க. டாக்டர் ஆகணும்னா அவங்க சில என்ட்ரன்ஸ் எழுதணும், தென் காலேஜுக்கு போகணும், ஒரு 4 வருஷம் படிக்கணும், அப்புறம் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர். எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் டாக்டர்னு போடக்கூடாது. அது டாக்டர் ஆருக்கு தயாராகிட்டுருக்கான், டாக்டர்னு சொல்லிக்கூடாது. வெளியில் யாராவது சொல்லி போர்டு போட்டோன்னா ஜெயிலில் போட்டுருவான். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது பேர் புரஷ்சரியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பக்தி பண்ணுறதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அதுக்குள்ளே போகணுன்னு அவர் படித்தார் இல்லையா. 7வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் படித்தீங்கன்னா அவர் கிருஷ்ணரே சொல்கிறார், அவங்க தான் பக்திக்குள்ளே வர முடியும். அண்ட் கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறார், பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நகாம்சதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபத்தே பராம். பிரம்மபூத பிரசன்னாத்மானா நான் உடலில் ஆத்மானு உணரணும், முக்குணத்துக்கு மேலே போகணும், அப்புறம் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்க கிருஷ்ணர் சொல்கிறார். மத்பக்தி லபத்தே பராம், அங்கே தான் பக்தியை பண்ண முடியுங்கிற. ஸோ இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இது முன்னாடி சொன்ன புரஷ்சரியாம்பா, இது சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பக்தி பண்ணதுக்கு பக்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோன்னா, அதுவும் அங்கேயும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்ல போகிறோம். பார்த்தா ரெண்டும் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவோம், அங்கேயும் பக்தியில் சேவை செய்வோம். பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இது புரஷ்சரியம். ஸோ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.
ஸோ கிருஷ்ணர் வந்து 7th சாப்டர் சொல்லியிருக்கார். இந்த 28வது ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கிளியராக சொல்லிட்டார், இந்த பாவ விளைவுலேருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளே போக முடியும். ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போக முடியாது. ஜஸ்ட் லைக் டாக்டராக நான் இருக்கணும்னா நிறையா படிக்கணும், பாஸ் பண்ணணும், அப்புறம் தான் டாக்டர் அப்படிங்கிற ஒரு டிகிரி கொடுப்பாங்க, சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பத்ம புராணத்தில் வர ஸ்லோகம் அவர் படித்தார். அப்ராரப்தம் ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம் கிரமேனேவ பிரலீயத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. இது வந்து சிவபெருமான் சொன்னது. அந்த ஸ்லோகத்தில் அப்ராரப்தா ஃபலம் பாபம், நம்மளோட கர்மா நிறைய கர்மா இருக்குது. கர்மா நிறைய பிரிப்பாங்க, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகாமி கர்மா அப்படின்னா முன்னாடி செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பிராரப்த கர்மா இப்போல்லாம் அனுபவிச்சுட்ருப்போம், சில கர்மாலாம் இன்னும் அனுபவிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம். ஒரு நல்லதோ கெட்டதோ செய்கிறோம்னா ஒரு விதை விதைச்ச மாதிரி, அது பேர் தான் பீஜம். ஒரு விதை விதைச்சோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழம் கொடுக்கும், அதான் ஃபலம், ஃபலோன்முகம். ஸோ சிவபெருமான் சொல்கிறார், விஷ்ணு பக்தி ரதாத்மானம். விஷ்ணுகிட்ட யார் பக்தி பண்ணுறாங்களோ இந்த மொத்த கர்மாவும் அழிச்சிடுவாராம் அப்படின்னு தான் சிவபெருமான் சொல்கிறார். இந்த விஷ்ணுகிட்ட பண்ணணும். கிரமேனைவ பிரலீயத்தே, கிராஜுவலாக தான் நடக்கும். அது கிராஜுவல்னால் படிப்படியாக நடக்கும், சிவபெருமான் சொல்கிறார். அப்போ அந்த விஷ்ணுகிட்ட பக்தி பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சிவபெருமான் பத்ம புராணம். ஸோ பத்ம புராணம்ங்கிறது சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிறது, அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் இருக்கும். அதில் இந்த ஸ்லோகம் வருது, அது சிவபெருமான் சொன்னதாக வருது. அந்த அடுத்த பேரை படிக்கிறீங்களா? பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பழுத்தவை, காத்திருப்பவை, விதையாக உள்ளவை என எல்லா பாவ விளைவுகளும் படிப்படியாக அழிந்து விடுகின்றன. எனவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இது பவித்ரம், உத்தமம், மிகவும் தூய்மையானது எனப்படுகின்றது. உத்தமம் என்றால் மிக உயர்ந்தது என்று பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தம என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்தது என்று பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களைப் போன்று செயல்படுவதாக சில சமயங்களில் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயுத செயல்களுக்கு சமமாக ஒருபோதும் கருதக்கூடாது. பக்தி தொண்டில் அனுபவம் உள்ளவன் அச்செயல்கள் பௌதீகமானவை அல்ல என்பதை அறிவான். அவையாவும் ஜட இயற்கையின் குணங்களினால் களங்கமடையாத ஆன்மீகமான செயல்களாகும். ஸோ அந்த முன்னாடி சொன்ன அந்த அர்த்தம் கூட அங்கே வருது. படிப்படியாக எல்லாமே அழிஞ்சு போயிடும், கர்மா எல்லாமே போயிடும். பகவத்கீதையில் கிருஷ்ணா பல இடத்துல அந்த விஷயம் சொல்லியிருக்கார். ஈவன் 4th சாப்டரில் வருது. கர்மா எல்லாமே விதியை மாற்றலாங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இந்த விதியிலையும் தப்பிக்கணும்னா பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சால் மட்டும்தான் விதியிலையும் தப்பிக்க முடியும். வேறு வழி இருக்கான்னா கிடையாது. ஆக்சுவலி உண்மையிலே வேறு வழி கிடையாது, இது ஒரே ஆப்ஷன் தான். ஆனால் வெளியில் பல விதமாக சொல்லுவாங்க, அதை செய் இதை செய்யன்னு. பட் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணால் மட்டும்தான் விதியிலேருந்து தப்பிப்பான். அது கடைசியில் சொல்கிறார், மாமேகம் சரணம் விரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்பியோ. இப்போ அவர் படித்ததில் இந்த பக்தி வந்து பவித்ரம் உத்தமம், இந்த ஸ்லோகத்தில் வருது. பவித்ரம் இதம் உத்தமம், இது மோஸ்ட் பியூர். இந்த அறிவு வந்து பியூர்னா சுத்தமாக இருக்கு. அது என்னங்க அறிவுலையும் சுத்தமாக இப்படி எல்லாம் ஒன்று இருக்கான்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. சில அறிவெல்லாம் சுத்தமான அறிவாக இருக்காது, அது ஒரு அறிவு தான். உதாரணத்துக்கு சில பேர் கொலை பண்ணுற கூட பிளான் பண்ணுவான், திருடுறதுக்கும் பிளான் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு மாதிரி அறிவு தான். ஆனால் அது சுத்தமான அறிவு கிடையாது, கண்டாமினேட்டட், கெட்டுப்போன அறிவு அது.
ஈவன் நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்குது. இந்த புத்தி கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலினா நம்ம புத்தியும் கெட்டு போயிடும். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலினாலும் கெட்டு போயிடும். சிம்பிள், அது கெட்டு போயிடும். அப்போ அந்த கெட்டு போன புத்தியை வச்சுக்கிட்டு சரியாக நம்ம உபயோகிக்க முடியாது. இம்பாசிபிள். ஏன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு. ஜஸ்ட்டில் இப்போ கையில் மண்ணாக இருக்குன்னு வைங்க பூரா, இந்த கையோட நான் ஏதோ சாப்பாடு தொட்டேன்னா அதுவும் கெட்டு போயிடும். நான் எதை தொட்டாலும் கெட்டுரும், ஏன்னா கையெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அது மாதிரி புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா சரியாக உபயோகிக்க முடியாது. ஸோ அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில் சில இடத்துல சொல்கிறார், மையர்ப்பிதா மனோ புத்தி அப்படிங்கிறார். புத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்திலும் கிருஷ்ணர் சொல்கிறார், இது பவித்திரமான அறிவு, சாதாரண அறிவு கிடையாது. இது ரொம்ப பவித்திரம். படித்தாலும் புரியாது, படித்தாலும் புரியாது பகவத்கீதா. குரு வேணும், பகவான் அனுக்கிரகம் வேணும், அப்போ தான் இது புரியும். உத்தமமான அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, உத்தமான ஒரு வார்த்தை, செயல்களை விட உயர்ந்தது, அவ்வளோதான், ஜட செயல்களை விட உயர்ந்தது. ஸோ இது ரொம்ப உத்தமமான அறிவு. இப்போ ஸ்கூல்லையும் காலேஜில் கொடுக்குற அறிவு உத்தமமான அறிவுன்னு சொல்ல முடியாது. அவன் அந்த அறிவு வச்சுட்டு திருடுறான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். அது உத்தமமான அறிவு கிடையாது. பட் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அறிவு உத்தமமானதுங்கிறார், பவித்திரம். இந்த அறிவு நமக்கு கிடைச்சா நாமளும் பவித்திரமாயிரும், சுத்தமாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பிரபுபாத் எழுதுகிறார், இந்த பக்தி, பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் முன்னாடி சொன்னேன், இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் புரஷ்சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவந்தோ அது புரஷ்சரியாக இருந்தாலும் அங்கேயும் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம். அதனால் ஆர்டினரி ஒன்றும் கிடையாது, ஆர்டினரி கிடையாது. இங்கே வர்றோம், ஹரிநாமத்தை கேட்குறோம், நாமளும் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பிரசாதம் எடுக்கிறோம், பூஜையெல்லாம் பார்க்குறோம். இது ஆர்டினரி கிடையாது. பார்க்குறதுக்கு சாதாரணமாக தோணலாம், பட் இது சாதாரணம் கிடையாது. இது நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. இது நமக்கே தெரியாது, நம்ம சீக்கிரமாக சுத்தமாயிட்டு இருப்போம். இது பண்ணிகிட்ருக்கணும். ஜஸ்ட் லைக் ஒரு பையனும் யாரோ ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கும் காலேஜ் டெய்லி போயிட்டுருக்காங்கன்னு வைங்க, ஏதோ ஒன்று கற்றுக்குவாங்க. டெய்லி போயிட்டுருக்கணும், ஏதோ ஒன்று காதுக்குள்ளே போகும், சம்திங் கற்றுக்குவாங்க. அது மாதிரி ஜஸ்ட்டு ஆச்சாரியா சொல்கிறபடி ஹரிநாமா சொல்கிறது, பகவத்கீதா படிக்கிறது, பக்தரில் சேவை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறையா சுத்தமாயிட்டே இருப்போம். நமக்கே தெரியாமல் சுத்தமாயிட்டே இருப்போம். இட்ஸ் ஆக்சுவல். அதுக்கப்புறம் தான் பக்திக்குள்ளேயும் போவாங்க. இந்த புரஷ்சரியானால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது, சாதாரணம் கிடையாது. இதுவும் செய்யணும். இது செஞ்சால் தான் அதுக்குள்ளேயே போக முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுனா தான் ஐஐடிக்குள்ளேயோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போக முடியும். அது மாதிரி இந்த புரஷ்சரியாக பண்ண தான் பக்திக்குள்ளேயும் போக முடியும். மெயின் பக்தி இல்லாத வரையும் போக முடியாது. பட் இதுவும் நல்லது. ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா யார் சொன்னாலும் நல்லது தான், எப்படி சொன்னாலும் நல்லது. அது பகவான் கொடுத்துருக்கார் அது மாதிரி. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஸோ இந்த பக்திங்கிறது இப்போ நம்ம ரஜோ குணத்துலேயோ தமோ குணத்துலேயோ சத்வ குணத்தில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செய்கிறது பக்தின்னு சொன்னாலும் அது இந்த முக்குணத்துக்கள் தான் இருக்குது. அதனால தான் அது சுத்தமான பக்தின்னு சொல்ல மாட்டாங்க. சத்வா ரஜா தம்மால தான் இருக்கும். ஆனால் அப்பாற்பட்டு மேலே போய் ஆகும். அது மூணும் கடந்து போனால் தான் பியூர் டிவோஷன் சர்வீஸ். அந்நிய அபிலாஷத சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் சொல்லுவாங்க. எந்த விதமான ஒரு கலங்கங்கள் இல்லாமல் பக்தி பண்ணுறது அப்படின்னா, எந்த விதமான ஆசை இல்லாமல் பக்தி பண்ணுறது. அது எல்லோரும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அது ரேர், மெதுவாக தான் நடக்கும். இப்போ நம்ம ஒன்றும் எதாவது எதிர்பார்த்து தான் பண்ணுவோம், தட்ஸ் ஓகே. கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். நம்ம எதிர்பார்த்து தான் கோயிலுக்கு போகிறோம், எதிர்பார்த்து பண்ணுறோம், அதுவும் கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார். அப்படியாவது வரானே, இட்ஸ் ஓகே. 4 விதமான ஜனங்களில் இது ஒரு டைப். 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, 4 விதமான ஜனங்கள். அது யார் யார்? அது
அப்புறம் வேற யாரு? கேள்வி. அப்புறம் பூர்ணத்தை அறிவை பூர்ணமா வியாதியில் இருக்கிறாங்க. ஆர்த்தோ திக்னாஷு அர்த்தார்த்தி ஞானிச்சா பரதர்ஷபா. ஸோ நீங்கள் சொல்கிறபடி ஒருத்தர் வந்து பணத்துக்காக வருவாங்க, ஒருத்தர் கவலையில் வருவாங்க, சில பேர் தேடலில் வருவாங்க, 4வது அறிவாளி வருவாங்க. 4 பேர் தான் வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு கேட்டகரி செம்ம ஏதோ டெம்பிளுக்கு வராங்க, நாமா சொல்கிறாங்க, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. பட் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது இன்னும் ஹை கிளாஸ் தான் இருக்கல. ஹை கிளாஸ் அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் வைகுண்டாலாம் போக முடியாது, இங்கேருந்தாலும் தப்பிக்க முடியாது, இங்கே தான் இருக்கணும். ஸோ இது ஒர்க் பண்ணியா. எனிவே நெக்ஸ்ட் பேரை படிங்க. பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் நேரடி பலனை உண்மையாகவே உணர முடியும். இதில் நமக்கு அனுபவம் உள்ளது. கிருஷ்ணரின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதமின்றி உச்சரிக்கும் போது திவ்ய ஆனந்தத்தை உணர்கிறார். மேலும் வெகு விரைவில் எல்லாவித ஜட மாசுக்களிலிருந்தும் தூய்மையடைகிறார். இது நடைமுறையில் நாம் கண்ட உண்மை. மேலும் கேட்பதோடு மட்டுமின்றி பக்தி தொண்டின் செய்தியை பரப்ப ஒருவன் முயன்றால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொதுநலச் செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்த விதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்ததல்ல. இந்த வழிமுறையில் எளிமையாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைகிறான். அந்த அளவிற்கு இந்த வழிமுறை மிகவும் தூய்மையானதாகும். ஓகே, முடிஞ்சதில்ல பேரா. ஸோ இந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தமப்யம். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரத்யக்ஷா அப்படின்னா நேரடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார். இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். லைக் டெய்லி ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாங்க, ஹரிநாமத்தை சொல்கிறாங்க, டெய்லி வீட்டில் ஒரு சிம்பிள் பூஜா தென் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றாங்க வைங்க, பண்ண அவங்களுக்கு தெரியும், அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் தான் சொல்கிறார், பிரத்யக்ஷமாக நீயே பார்ப்ப, ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பிரபுபாத் இங்கே எழுதுகிறார், இந்த ஹரே கிருஷ்ணா வந்து அபராதம் இல்லாமல் சொல்லணுங்கிறார். இந்த வார்த்தை போட்டிருக்கார். அபராதம் இல்லாமல் சொல்லும்போது தான் ஃபுல்லாக சீக்கிரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்றொன்று, இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா ஆர்டினரி மந்திரா கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே டெய்லி ஹரே கிருஷ்ண மகா மந்திரா சில பேர் 4 மாலை சொல்கிறாங்க, 8, 12, 16, சில பேர் டெய்லி 16, சில பேர் 32, சில பேர் 64 டெய்லி சொல்கிறவங்க இருக்காங்க. இது எப்படி ஒரே மந்திரா இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க? 64 மாலை 8 மணி நேரம். டெய்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ஆர்டினரி மந்திரா கிடையாது, சொல்ல முடியாது. அப்படி அதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சும்மா சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க பேரே ஒரு 2 மணி நேரம் சொல்லுங்கள், அவங்கவுங்க பேரே சொல்லிக்க முடியாது. இல்லை அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க பேர் 2 மணி நேரம் சொல்லுங்கள், சொல்ல முடியாது. அவங்க பிடிச்ச சினிமா பாட்டே ஒரு 2 மணி நேரம் பாட சொல்லுங்கள், பாட முடியாது. ஆனால் நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா அதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அது எப்படி அது மட்டும் சொல்ல முடியும்னா, இதுக்கும் சாஸ்திரத்தில் பதில் இருக்குது. கோலோகேர பிரேமதனா அப்படின்னா இந்த மகாமந்திரா மேலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கிருஷ்ணலோகத்திலேருந்து வந்த மந்திரா இது. இது இங்கே மேனுஃபேக்சர் பண்ணல, இந்த உலகத்தது கிடையாது. நேரடி கிருஷ்ணலோகத்திலேருந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதில் இந்த மகாமந்திரா மட்டும் நீங்கள் பாருங்கள், பல டியூனில் பாடுவாங்க, கேட்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சினிமா பாட்டை டியூனை மாற்றி பாடிங்க, நல்லா இருக்காது. ஆனால் மகாமந்திரா வேறு, பல டியூனில் பாடுவாங்க, அப்போ நல்லா தான் இருக்கும்.
வேரியஸ் டியூன்ஸ். அது வெஸ்டர்னைஸ்டாக பாடுவாங்க, ஹிந்துஸ்தானியில் பாடுவாங்க, கிளாசிக்கலில் பாடுவாங்க, எப்படி பாடினாலும் நல்லாயிருக்கும். அது ஏன் வருதுன்னா நாம அதுதான் கிருஷ்ணா. இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அது இது வந்து ஆர்டினரி கிடையாது. யார் கேட்டாலும் இது நல்லா இருக்குன்னு பாடுவான். ஸோ நீங்கள் வெளிநாடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நாமெல்லாம் சொல்லி வீதியிலே பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கும் நம்ம எல்லாருக்கும் டைரக்ட் எப்பவுமே கனெக்ஷன் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்கும் கிருஷ்ணருக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்குது. அதனால் அந்த நாமா சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு. இது ஆர்டினரி மகாமந்திரம் கிடையாது, ஆர்டினரி மந்திரம் கிடையாது. ஸோ இந்த இது நமக்கு சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ராதா கிருஷ்ணா அவங்க இது நமக்கு இது கொடுக்குறாங்க. இந்த நாம சொல்ல சொல்ல இது உண்மை, ஆனால் அபராதம் இல்லாமல் சொல்லணும். சீக்கிரமாக முன்னேறுவாங்க அவங்க, ரொம்ப படிப்படியாக முன்னேறுவாங்க. சொல்லப்போனால் சுத்தமாகிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரியும், வாழ்க்கையில் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. மாயைக்கெல்லாம் ஒரு இன்னும் வசப்பட மாட்டாங்க. மாயை ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் மாயா விட்டுரும் அப்படின்னு. இந்த ஹரிநாமம் அப்பேற்பட்டது. ஆனால் இதெல்லாமே சீக்ரெட். இது எல்லாருக்கும் சட்டன் புரியுமானா புரியாது, ஆனால் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். சில விஷயமெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்மளோட சாஸ்திரம், இந்த வேதங்கள், வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி புரிய வைக்க முடியாது. சிலது சொல்லலாம், சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க செஞ்சு தான் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் மாம்பழ ருசி மாதிரி, மாம்பழ ருச்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்துக்க வேண்டியதான். இது நீங்கள் வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அவங்கவுங்க சொல்லி அவங்கவுங்க அனுபவிச்சுக்கணும். இது டிஃபிகல்ட், என்னன்னு சொல்ல முடியாது. அண்ட் பிரபுபாத் எழுதுகிறார், இது கிருஷ்ணர்னு சொல்லியிருக்கார் இன்னொரு இடத்துல. இது நாமளும் சொல்கிறது இல்லாமல் மற்றவங்களும் சொல்லி கொடுக்கணும். ஜஸ்ட் நாமா சொல்லு, பகவத்கீதா படி, மற்றவங்களும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் விரும்புகிறார், கிருஷ்ணர் கடைசியில் சொல்கிறார், இது மற்றவங்களும் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது நமக்கு பக்தி வரும். யாயுதம் பரமம் குஹ்யம் மக்பக்தேஷு அபிதாஷதி பக்திமயம் பரம் கிருத்வா மாமே வைஷ்யசி அசம்சயா. இது கிருஷ்ணா கடைசியில் இந்த ஸ்லோகா சொல்கிறார், 18ஆம் அத்தியாயத்தில் வரும். யார் இந்த விஷயம் மற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ, சொல்லி கொடுங்களும் பக்தி வந்துடுவான். அப்படி பக்தி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவான். அசம்சயா, நோ டவுட், கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்கிட்ட வந்துடுவான். ஸோ ஜென்ரலி நாமளும் பார்த்தீங்கன்னா புஸ்தகம் விநியோகம் பண்ணுவோம், பல பேர் பார்த்தது கூட செய்யும் சொல்லுவோம். தட்ஸ் குட். அதுதான் இங்கே பிரபுபாத் எழுதியிருக்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபுபாத் அங்கே எழுதுகிறார், இந்த பக்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதி தேவையில்லை. இந்த பக்தி யோகா பண்ணுறதுக்கு எந்த தகுதி தேவையில்லை. ஆனால் தியான யோகா, ஞான யோகா பண்ணுன்னா தகுதி வேணும். என்ன தகுதினா சத்வகுணத்தில் எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே சத்வகுணத்திலே இருக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஒருத்தர் தியானம் பண்ணணுன்னா சத்வகுணம் எப்பவுமே சத்வால இருக்கணும், ரஜோகுண தமோ குணம்லாம் இருக்கக்கூடாது. கர்மயோகம் பண்ணுன்னா நல்ல ரஜோ வேணும், அது சத்வா தேவையில்லை. ஆனால் பக்தி மட்டும்தான் தமோ குணத்துலேயும் பண்ணலாம். இதுதான் ஆச்சரியம். நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா தமோ குணத்துலேயும் பக்தி பண்ணவங்க இருக்காங்க. லைக் தித்தி வந்து ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்காக பக்தி பண்ணாங்க. அவங்க எதுக்கு விஷ்ணுகிட்ட போகிறாங்கன்னா இந்திரனை கொல்லணும், முடிக்கணும். பக்தி அதுக்கு தான் பண்ணாங்க. அவங்க பக்தி அதுக்காக தான் பண்ணேன். இமேஜின், கோயிலுக்கு போய் கும்புறோம் எதுக்குன்னா அவனை கொலை பண்ணணும். ஸோ பாகவத்தில் இது வருது. இந்திரன் அதே மாதிரி பக்தி பண்ணுறார், என்னை கொலை பண்ணுற வரவனா நான் கொலை பண்ணணும் அப்படி இந்திரன் பக்தி பண்ணார். இது ரெண்டுமே வருது.
இந்த பக்கம் திதி இந்திரா 2 பேரும் அப்படி தான் பக்தி பண்ணுறாங்க. சத்வகுண பக்தியும் கிடையாது, இது ரஜோகுணா தமோகுண பக்தி. ஆனால் என்னாச்சுன்னா அந்த தமோ குணத்துலேயும் பக்தி பண்ணுறதுனால சுத்தமாயிடுவான். கடைசியில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ண பார்த்தாங்க, கடைசியில் 2 பேர் உட்காந்து நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன், 2 பேரும் பேசிக்குவாங்க, சரி சமாதானம் நேரலாம். ஸோ பக்தியோட சிறப்பு அதுதான். அதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, யார் வேணாலும் பண்ணலாம். அதனால தான் பக்தியோட டாப் மோஸ்ட் இருக்குல்ல, அதுதான் நம்பர் 1. ஸோ இது ரொம்ப சிறந்தது. ஸோ எல்லா ஆச்சாரியாஸும் சொல்கிறாங்க, கிருஷ்ணரும் சொல்கிறார், பக்தியமாம் அபிஜானாதி பக்தியாத்வனன்யா சக்யா. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது கண்டிப்பாக பக்தி வரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அது மாதிரி பல பேர் இருக்கான். துருவ மகாராஜ் உலகத்திலே பணக்காரனான்னு பக்தி பண்ணார். ஒரு பக்தி அதுதான். பிரம்மா காட்டில் நான் தான் பணக்காரனாக இருக்கணும். நாமளும் அப்படி யோசிக்க மாட்டோம். ஏதோ ஊரில் பணக்காரனாக இருக்கணும், ஏதோ நாட்டில் நெஞ்சு பெஞ்சு போனால் உலகத்தில் இவர் அப்படியே பிரம்மாவோட பணக்காரனாக இருக்கணும். யூனிவர்ஸ்லேயே துருவ மகாராஜ் எப்படி இருக்கார் பாரு. அப்படி நினச்சி பக்தி பண்ணார். கடைசியில் அவனும் சுத்தமானார். உண்மையில் அப்படி பணக்காரனாக ஆகிட்டார். பிரம்மா காட்டில் ஹை கிளாஸ் ஆகிட்டார். உண்மையிலே ஆச்சு. ஸோ அப்போ இந்த பக்தியோட ஒரு சிறப்பு நம்ம பாகவதம் படிக்கும்போது நிறைய பார்க்கலாம். ஓகே, எனவே நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்க. இதே கருத்து வேதாந்த சூத்திரத்தில் 3.2.26 பின்வரும் சொற்களால் விளக்கப்பட்டுள்ளது. பிரகாச கர்மனா எப்ராசச பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோனாகிறான். பக்தி தொண்டு அத்தகு சக்தி வாய்ந்தது. நாரதரின் முந்திய பிறவியிலிருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நாம் காண முடியும். அப்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றவரும் இல்லை, பெரும் குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் சிறந்த பக்தர்களின் சேவையில் அவரது அன்னை ஈடுபட்டிருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார். சில சமயங்களில் அன்னை இல்லாத நேரங்களில் அவரே அந்த சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். இதை நாரதரே கூறுகிறார். உச்சிஷ்ட லேபான் அனுமோதிதோ த்விஜை சக்ருத் ஸ்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுப்த சேதசஸ் தத்தர்ம ஏவாத் மருசி பிரஜாயதே. அடுத்த பேரை படிக்கிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள 1.5.25 இந்த ஸ்லோகத்தில் நாரதர் தனது முந்தைய பிறவியை பற்றி தன்னுடைய சீடரான வியாசதேவரிடம் விளக்குகிறார். அந்த தூய பக்தர்கள் 4 மாதம் தங்கியிருந்த போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். சில நேரங்களில் அந்த சாதுக்கள் உணவின் மீதியை தட்டிலேயே விட்டு செல்வர். அந்த தட்டுக்களை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினான். அதற்காக அவன் அச்சிறந்த பக்தர்களின் அனுமதியை கோரினான். அவர்களும் உணவின் மீதியை நாரதரிடம் கொடுத்தனர். இதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான். அவ்வாறு தொடர்ந்து உண்டு வந்தபோது சிறுவனும் அந்த சாதுக்களை போன்ற தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான். சிரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலம் இடையறாத பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்து கொண்டிருந்தனர். நாரதரும் அதே சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். நாரதர் மேலும் கூறுகிறார். தத்ரான் வகம் கிருஷ்ணா கதா பிரகாயதாம் அனுக்கிரகணாஸ்ருநவம் மனோகரா த ஸ்ரஷ்டதயோ மே நூபதம் விஸ்ருன்வத பிரியஸ்ரவஸ்யங்க மமா பவத் ருஷி. சாதுக்களுடன் உறவு கொண்டதால் பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருசியை பெற்றார். மேலும் பக்தி தொண்டிற்கான பேராவலையும் வளர்த்து கொண்டார். எனவே வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டபடி பிரகாச கர்மண்ய யசாத் ஒருவன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவனுக்கு அனைத்தும் தாமாகவே தெளிவாகி அவற்றை புரிந்து கொள்கிறான். இதுவே பிரத்யக்ஷ நேரடியாக அனுபவம் என்று கூறப்படுகிறது. ஓகே, ஸோ மேபி இந்த கதை பல பேர் படிச்சிருக்கலாம். பாகவத்தில்
நாரதர் வந்து வியாசருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த கதை ஏன் வருது அப்படின்னா, நாரதர் ஏன் அந்த கதை தன்னோட கதை வியாசருக்கு சொல்கிறாருன்னா, வியாசர் வந்து இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்கு வேதங்கள் எழுதுகிறார். வேதங்கள், தென் உபனிஷத், தென் புராணங்கள், இத்திஹாசம் எல்லாம் எழுதுகிறார். ஆனால் எழுதினாலும் அவருக்கு மன திருப்தி இல்லை. என்னமோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது அவருக்கு. ஸோ ரொம்ப புத்திசாலி, குருகிட்ட சொல்லிடுறார், நான் இத்தனை எழுதினாலும் எனக்கு மன திருப்தி இல்லை, ஏதோ மிஸ் ஆகிருக்கு. அப்போ நாரதர் சொல்கிறார், ஏற்கனவே ஜனங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க, அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப். இந்த உடல் சம்பந்தப்பட்ட என்ஜாய்மெண்ட்ஸ், நல்ல பணக்காரனாக இருக்கணும், புஷ்டியாக நல்லா சாப்பிடணும், அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி தான் மக்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னா இது ஒன்றும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறார். நாரதர் சொல்கிறார் வியாசர்கிட்ட, நீங்கள் எழுதுன விதம் எப்படி இருக்குன்னா, இவன் இன்னும் உடல் கண்ணோட்டம் ஜாஸ்தியாகும் அப்படி எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறார். அப்போது நாரதர் சொல்கிறார், நீங்கள் என்ன எழுதுனீங்களோ ஒன்று சேர்த்தி ஆகணும். என்னென்னா, அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதை சேர்த்துங்க அப்படிங்கிறார். அதை சேர்த்து எழுதுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பக்தி ஏன் சிறந்தது? நாரதர் தன்னோட கதையை சொல்கிறார். இப்போ அவரோட படித்தார். நாரதரோட முன் ஜென்மத்தில் ஒரு சாதாரண மன்னிப்பெண்ணோட மகன்தான். ஸ்கூலுக்கெல்லாம் போகல, வேதமும் படித்தது கிடையாது. ஆனால் தூய பக்தர்களுக்கு சேவை செஞ்சார். அவங்களோட உச்சிஷ்டா, அவங்க மிச்சம் மீதி சாப்பிட்டார். அதனால அவர் பியூரிஃபை ஆகிட்டார். அடுத்த ஜென்மத்தில் தான் நாரதன் ஆனார். அவர் அதே ஜென்மம் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் தான் நாரதன் அவர் ஆனார். பட் அதே ஜென்மத்தில் அவர் எப்படி இருந்தார்னா, அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டான். இமேஜின், யாருமே கிடையாது பார்த்துக்க, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. இது பாகவத்தில் இருக்குது. அவர் வந்து கடல்கள், காடு, தனியாக நடந்து போயிட்டே இருந்தாராம். அப்பப்போ உட்காந்து தியானம் பண்ணுறது. உண்மையிலே அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு தடவை தியானம் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும். பகவானே பேசுவார், இந்த ஜென்மத்தில் நீ என்ன பார்க்க முடியாதும்பார். அப்படியே பேசுகிறது அவர் தான், இந்த ஜென்மத்தில் எனக்கு பார்க்க மாட்டேன், ஆனால் இது கண்டினியூ பண்ண அப்படிம்பார். கிருஷ்ணரே சொல்கிறார், நெக்ஸ்ட் ஜென்மம் என்னை பார்த்துருவேன். அது மாதிரி தான் நடந்தது. அடுத்த ஜென்மத்தில் தான் அந்த சின்ன பையன் வந்து நாரதரை வருவார். ஸோ அங்கே நாரத முனிவர் என்ன சொல்கிறாரா, பிரத்யக்ஷமாக நான் அது அனுபவித்தேன் அப்படிங்கிறது. அதுதான் அந்த ஸ்லோகத்தில் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். இது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாரதர் சொல்கிறார், இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நீ எழுது. வியாசரை சொல்கிறார், அவர் எழுத சொல்கிறார். ஈவன் நாமளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாமளும் டெய்லி ஹரே கிருஷ்ணா கண்டிப்பாக சொல்லணும், அபராதம் இல்லாமல் சொல்லணும். முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், கிருஷ்ணர் சொல்கிறார், பொறாமை இருக்கக்கூடாது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம சொந்தக்காரங்க ஏதோ கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், உள்ள ஒரு மாதிரியாக இருக்குது, குறுன்னு இருக்குது அப்படின்னாலே அப்போ எனக்கு பொறாமை இருக்குது, பொறாமை இருக்குது எனக்கு. அந்த பொறாமை குணம் இருக்கிற வரைக்கும் இது உண்மை, நமக்கு உண்மை என்னன்னே தெரியாது. நல்லதெல்லாம் லைஃப்பில் பார்க்க முடியாது, இம்பாசிபிள். நல்லதை அவன் வாழ்க்கையில் பார்க்க மாட்டான். இதெல்லாம் கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட். பட் சில பேர் நினைக்கலாம், இன்னும் அவன் எல்லா அட்டோலையும் பண்ணுறான், நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. என் கண்ணுக்கு ஏதோ அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தோணும், அவன் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். அவன் ரேஞ்சில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவ்வளோ ஈஸி இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணா துக்காலயம்ட்டார். அவன் துக்காலயத்தில் போய் இவங்க போய் சந்தோஷமாக இருக்கிறது, அது இம்பாசிபிள், அது மாயா. ஸோ அந்த உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா பகவான் அனுகிரகம் வேணும். அதுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா தவிர வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் பேரா. தர்மியம் என்றால் தர்மத்தின் பாதை என்று பொருள். நாரதர் உண்மையில் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு அவருக்கு இல்லை.
அவர் வெறுமனே தனது தாய்க்கு உதவி செய்து வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவரது தாய் சில பக்தர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தது. அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதர் பக்தர்களின் உறவால் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பக்தி தொண்டே தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளாகும். சபை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்தஜை. பக்தி தொண்டினை அடைவதே தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை என்பதை சாதாரண தர்மத்தை பின்பற்றுவோர் பொதுவாக அறிவதில்லை. 8ஆம் அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தில் நாம் விவாதித்தபடி வேதேசு யக்னேசு தபசு சைவ தன்னுணர்வுக்கு வேத ஞானம் அவசியமாகும். ஆனால் இங்கே குருகுலத்திற்கு ஒருபோதும் செல்லாத போதிலும் வேத கொள்கைகளில் தேர்ச்சி பெறாத போதிலும் நாரதர் வேத கல்வியின் மிக உயர்ந்த பலன்களை அடைந்தார். தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்றாத போதிலும் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவனை உயர்த்தும் அளவிற்கு இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இது எவ்வாறு சாத்தியமாகும்? இதுவும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியவான் புருஷோ வேதக. கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும் பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்பவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகிறான். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் தர்மாங்கிற வார்த்தை வருது. பாகவத்தில் இந்த ஸ்லோகம் அவர் கூட அந்த ஒரு லைன் படித்தார். சவை பம்ச பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைத்துக்கி அப்பிரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. இதோட அர்த்தம் என்னன்னா, பாகவத்தில் வருது, ஒரு ஆத்மாவோட தர்ம வேலை யதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜானா கிருஷ்ணருக்கு ஒரு பேர் அதோக்ஷஜா. அப்படின்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்ம புலன்களை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு இருக்கிற கண்ணு காது மூக்கு வச்சுட்டு பகவான்னு புரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். அதெல்லாம் டிஃபிகல்ட். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். இப்போ கூட ராதா ஷியாம் சுந்தர் பார்த்தோம். சண்டே பார்த்தீங்கன்னா கௌர்னிதாய் பார்க்குறோம். ஆக்சுவலி நம்ம பார்த்தாலும் பகவான்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் இருந்தாலும் ஏன் வரணும்னா அவங்க நம்மளை பார்க்குறாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம்னா பகவான் நம்மளை பார்க்குறாரு. ஏன்னோ எனக்கு புரியுதோ இல்லையோ, பகவான் நம்மளை பார்ப்பார். ஸோ ரீசண்டாக ஒருத்தர் பார்த்தேன். அங்கே கோயில் விருந்தாவன் எல்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு அம்மா ஒருத்தர் கண் இல்லாதவர் கூட்டிகிட்டு வருது. கோயிலுக்கு வராங்க, கண் இல்லை, கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த அம்மா நல்லா சொல்லுது, இவர் பார்க்க முடியாது, அவர் பார்ப்பார்ல. சரி, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அவன் ஹஸ்பண்டுக்கு தான் கண் இல்லை, எதில் போயிடுது. கூட்டிகிட்டு போய் சொல்ல, பகவான் இவர் பார்ப்பார்ல, இவர் பார்க்க முடியாது. ஓகே, அவர் பார்க்கறல, பார்க்கட்டும். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ பகவான் நம்மளை பார்க்குறாரு. ஸோ அந்த ஸ்லோகத்தில் வந்து அதோக்ஷஜா, புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் பகவான். நம்ம புலன்கள் வச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, அஹைத்துக்கி அப்பிரதிஹதா யயாத்மா சுப்ரசித்ததி. அப்படின்னா இந்த அஹைத்துக்கி அப்பிரதிஹதாக்கு அர்த்தம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இது விடக்கூடாதான். விடாமல் யார் பண்ணுறாங்களோ யயாத்மா சுப்ரசித்ததி, அந்த ஆத்மா தான் சந்தோஷமாக இருக்குமா. இது பாகவத்தில் டிக்ளேர் பண்ணிட்டான். அதுதான் இந்த ஸ்லோகா. சவை பம்ச பரோ தர்மோ. பும்சம்னா மனிதர்கள், பரோ தர்மோ ஹையஸ்ட் தர்மா. நான் பெரிய இருக்கலே முக்கியமான வேலை என்ன? அதோக்ஷஜா, கிருஷ்ணரை பக்தி பண்ணு. அந்த பக்தி கூட அஹைத்துக்கி அப்பிரதிஹதா. அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கணும். மனசு சரியில்லை, 2 நாளுக்கு அப்புறம் சாண்ட் பண்ணுவோம். இல்லை பகவத்கீதை அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், இது கிடையாது. அந்த அஹைத்துக்கி அப்பிரதிஹதானா கண்டினியூஸாக பண்ணுறது. அப்படின்னா தொடர்ந்து பண்ணுறது. அது எது நடந்தாலும் சரி, நான் இது பண்ணுவேன். அதுதான் அஹைத்துக்கி அப்பிரதிஹதா. மனசு சரியில்லை, வீட்டில் என்னை வந்து திட்டாங்க, நான் இன்றைக்கி படிக்க மாட்டேன், நான் சாண்ட் பண்ண மாட்டேன், நோ.
அது வேறு இது வேறு. அப்படி பண்ணுறவங்க தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு பாகவத்தில் இருக்கு. சுப்ரசீததி, அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. சும்மா ஏதோ கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு டொனேஷன் போட்டு இனி எல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கணும், அந்த தர்மா ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அந்த நாரதரை பற்றி எழுதுகிறார். நாரதர் யார்கிட்ட போய் வேதமே படிக்கலை, அவர் வேதமே படிக்கலன்னு எழுதுகிறார். ஆனால் எப்படி அவர் ஹையஸ்ட் நம்பர் 1 ஆனார் அப்படிங்கிறது கொடுக்குறார். அந்த ஆச்சாரியர்களோட அந்த ஆச்சாரியருக்கு சேவை செஞ்சதுனால தான் கிடைக்குதுங்கிறார். ஆச்சாரியான் புருஷோ வேதா, இது பாகவதர் ஸ்லோகம். இதுக்கு பாகவத்தில் வரும், நான் தான் ஆச்சாரியன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லுவார் ஒரு இடத்துல, உத்தவ் கீதாவில் வரும். அப்போ இந்த தூய பக்தர்களோட சங்கத்தில் இருந்தாலே அவன் பெரிய அளவு, வேதம் படிக்கலனாலும் பெரிய அளவா. அப்போ அந்த பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுதான் பிரபுபாத் இங்கே சொல்ல வர. அதுதான் அந்த விஷயம். முடிக்க முடியாது. ஓகே, இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இது நெக்ஸ்ட் 3 பேராகிராஃப்ஸ் என்னால் முடிக்க முடியாது, அது நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மந்திரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிருஷ்ணரே சொன்னதா இல்லை நம்ம ஆச்சாரியர் நமக்கு கிருஷ்ணர் அடைகிறதுக்காட்டி அவர் நமக்கு சொன்னார்? கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணரே நேரடியாக சொன்ன மந்திரம் தான். ஆக்சுவலி இந்த மகாமந்திரா உபனிஷத்தில் இருக்கு, கலிசந்தரண உபனிஷத், அதில் இந்த மகாமந்திரா இருக்கு. பகவான் அந்த மந்திரம் எடுத்து இதை சொல்லுன்னு கொடுத்துட்டார். உபனிஷத் யாருக்கு கொடுக்கான்னு மறுபடி கிருஷ்ணா தான். இது ஆச்சாரியா சொல்ல கிருஷ்ணரே கொடுத்துருக்கார். ஸோ வேற ஏதாவது கேள்வி? இன்னைக்கு ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருக்கா? மேபி ரஜோ அட்லீஸ்ட் தெரிய வருதுன்னா ஓரளவுக்கு சத்வாவில் இருக்கும், இல்லைன்னா தெரிய வராது. சத்வகுணத்தை தான் ஓரளவுக்கு தெரியும், ஓ தப்பு பண்ணுறேன், ஓரளவுக்கு சத்வா இருந்தால் தான் அது புரியும். இன்னொன்று மிக்ஸ், எல்லாருக்குமே 3 மிக்ஸும் இருக்கும். வெறும் சத்வாலே இருப்பாங்க ரஜோவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் 3 குணம் இருக்கும், ஏதாவது ஒன்று பிரதானமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது 3 குணத்தையும் தாண்டி சீக்கிரம் போயிடலாம், அது நடக்கும். அது 10 அபராதம் படிப்பாங்க டெய்லி காலையில் மங்களாரத்தையில். அந்த 10 offenses தான் படிக்கணும், அது மாதிரி நடந்துக்கணும், சிம்பிள். ஆனால் அபராதம் இல்லாமல் தான் சேன் பண்ணணும், இந்த 10 offenses படிக்கணும். சேன் பண்ணும்போது சம்திங் நமக்கு திங்கிங் வருது இல்லைங்க, அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? வேறு திங்கிங் சம்மந்தம் இல்லாத. வெல் ஆக்சுவலி நான் கேட்டது உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு நான் சேன் பண்ணணுன்னா இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் டீலுக்கு போகிறோன்னா இன்றைக்கே ப்ரிப்பேர் ஆகிறோம்ல, அந்த கிளைண்ட்டு எப்படி பேசணும், எப்படி டீல் வாங்கணும். நாளைக்கு ஒழுங்காக சேன் பண்ணணுன்னா இன்றைக்கே நான் ப்ரிப்பேர் ஆகணும் மென்டல். இன்னிலேருந்து ப்ரிப்பேர் இல்லைன்னா பண்ண முடியாது. இல்லை ப்ரிப்பேர் ஆகணும்னா எப்படி இன்றைக்கி நான் தேவையில்லாமல் ஒருத்தவங்களோட சண்டை போட்டேன்னு வைங்க, நாளைக்கு காலையில் ஒழுங்காக சேன் பண்ண முடியாது. அதுதான் ஞாபகத்துக்கு வரும், நேற்று சண்டை போட்டோம், அது பேசணும். ஸோ இன்னும் நாளைக்கு ஒழுங்காக சேன் பண்ணணுன்னா இன்றைக்கே நான் மூடு செட் பண்ணணும்.
லைக் மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், அது தகுந்தாப்பில் சாப்பிடுவேன், அது தகுந்தாப்பில் திங்ஸ் பண்ணுவேன். மூடு செட் பண்ணி ஒன்று இந்த டைம் ஓன்லி ஃபார் கிருஷ்ணா, அது முடிவெடுத்து தான் சேன் பண்ணுவான். முடிவெடுப்பான். இந்த 2 மணி நேரம் கிருஷ்ணாவுக்கு இந்த டைம், வேறு யாருக்கும் கிடையாது. என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, அவங்களுக்கு கிடையாது. இது கிருஷ்ணாவுக்கு. மூடு செட் பண்ணி தான் சேன் பண்ணுவான். ஆக்சுவலி அப்படி தான் நிறைய பேர் பண்ணுவான். லைக் நாமளும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுறோம் இல்லையா, கிருஷ்ணாக்குன்னு அலாட் பண்ணி ஆகணும். அதுதான் சாண்டிங் டைம். இந்த டைமில் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூக்கி போட்டு உட்காந்து சிம்பிளி சாண்ட். இல்லை ஃபோன் நம்ம தொடர்றது இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன் பேச்சு. கண்ணை முடிச்சுட்டு பண்ணும்போது ஏதோ ஸோ சம்திங் அது இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் பேபி கிருஷ்ணர் படம் வச்சும் பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பண்ணுவான். கண்ணை மூடி பண்ணாலும் கொஞ்சம் 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது நான் தூக்கம் வர மாதிரி ஆகிடும். மேபி கண்ணை திறந்துக்கோங்க, தப்புன்னு கிடையாது. சாண்டிங் ஆக்சுவலி ரூல்ஸ் கிடையாது. சாண்டிங் ரூல்ஸே கிடையாது, சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு இசை, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். சில பேர் துளசி முன்னாடி உட்காந்து சேன் பண்ணுவாங்க, சில பேர் கிருஷ்ணரை படம் வச்சு பார்த்துக்கிட்டே சேன் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, தப்பொன்றும் கிடையாது. சில பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு நல்லா உட்காந்து. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னன்னு சொன்னால் இது மூடு செட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் உட்காந்து நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். திருடமாக உட்காந்து பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் ஒரு நாளில் நடக்காது. டெய்லி அதே மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் லைக் ஒரு இன்னும் கிரிக்கெட்டெல்லாம் நடக்குது, டென்னிஸ், கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா, அவங்க அந்த டெய்லி அந்த விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உசேன் போல்ட்டுன்னு ஒரு அத்லெட், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் டோட்டலாக ஓடி எத்தனையோ தடவை ஓடி இருக்கார், ஜெயிச்சிருக்கார். அவர் டோட்டலாக ஓடினதே, அதாவது ஈவெண்ட்டில் ஒரு 3 மணி நேரமாக என்னவோ தான். ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் இருக்குது. அவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த 10 செகண்டுக்குள்ளே ஓடுவாங்க. விடாமல் டெய்லி அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. இதுவும் அது மாதிரி தான். ஒரு கிரிக்கெட் ஆடணுன்னா காலையில் 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுமா. அது மாதிரி தான் ஆன்மீகம். அந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த கன்சிஸ்டன்சி, அப்போ ரிசல்ட் கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. சீக்கிரம் முடிக்கிறது போகுது, ஆனால் அதை ஃபீலை என்ஜாய் பண்ண முடியுமா? சீக்கிரம் அப்போ அப்படியே சொல்லலாமே. ஆயிரம் ஆகிட்டு போகுது. அது நல்லா உட்காந்து சேன் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுக்கும், பட் அந்த டைம் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 7-7.5 நிமிஷம், அவ்வளோதான். அந்த அப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அந்த மாதிரி போய்க்கும். பரப்பா 16 சொல்லியிருக்கார். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-8 நீங்கள் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் 16 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செய்யணும். அது சீக்கிரம் ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாப்பிட்றோம், ஆயுர்வேதம் பிரகாரம் வேகமாக சாப்பிடக்கூடாது, ரெலிஷ் பண்ணி தான் சாப்பிடணுமா. சாப்பிடும்போது அது ருசியெல்லாம் நல்லா ருசித்து சாப்பிடணும், அப்போ தான் ஜீரணமாகும். வேகமாக சாப்பிட்டா வியாதி வந்துடும். இது ஆயுர்வேதத்தில் இருக்குது. அது மாதிரி இந்த நாமாவும் கரெக்டான பேஸில் போகணும். அந்த டைம் கொடுக்கணும். 7-7.5 minutes. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்படின்னா நீங்கள் வார்த்தைகள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முழு மந்திரம் சொல்கிறது இல்லை. இந்த 16 வார்த்தை வரணும். 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ணாக்கு நீங்கள் டைம் கொடுக்கலின்னா நமக்கு கடைசி காலத்தில் டைம் கொடுக்க மாட்டார். எப்பவுமே கிருஷ்ணாவுக்கு டைம் கொடுக்கணும்.
இப்போ நம்ம கிருஷ்ணாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ கடைசி காலத்து கிருஷ்ணா நமக்கு டைம் கொடுப்பார். சொல்லிடுவார், நீ கிளம்ப போகிற, சேன் பண்ணிக்கோ. இது உண்மை. இது பல பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பகவான் டைம் கொடுக்குறோம், பகவான் நமக்கும் டைம் கொடுப்பார். நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரி கிருஷ்ணா டைம் கொடுத்துருவார். ஓகே, நீ நல்லா நினச்சிக்கோ, கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நல்ல டைம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு ஈடுபாடு வரணும். ஈடுபாடு இருக்கிறவங்களோட பழகணும். அதான் வழி. நல்லா ஈடுபாடு இருக்குல்ல, போகிற மாதிரி அது அவங்களோட பழகினா தான். தெரியுது. நீங்கள் எல்லாமே நீங்கள் ஜட ரீதியாக பார்த்தாலும் ஒரு பணக்காரனோட பழகணும்னு வைங்க, பணம் சம்பாதிக்க ஆசை வந்துடும். எப்பவுமே அப்படி தான். இது ஆன்மீகம் அது மாதிரி தான். அதில் யார் கொஞ்சம் வெறியாக இருக்காங்களோ அவங்களோட போய் ஒட்டிக்கணும். ஒட்டுனா தான் அந்த வெறி வரும் நமக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு கேள்விகள்? ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த மாதம் 27ஆம் தேதி பானி ஹாட்டி வருது. 27 சனிக்கிழமை பொள்ளாச்சியில் கௌர்னித்தாய் கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அது சாஸ்திரத்தில் இருக்குது. அது என்னன்னு மகாராஜ் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அங்கே காவேரியில் குளிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் எல்லோரும் குளிப்பாங்க. ரொம்ப சில பேர் வந்திருக்காங்க அந்த ரிசார்ட்டுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் பொள்ளாச்சியில். இந்த மாதம் 27ஆம் தேதி அங்கே நடக்குது. மேபி சம் கட்டணம் ஏதாவது இருக்கும், போயிட்டு வரணும். அங்கே பிரசாதமெல்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேர் கொடுத்துருங்க. அது மேபி ஒரு இந்த வீக்கில் என்ன வரும் நான் சொல்கிறேன், கேட்டு நான் சொல்கிறேன். யாரும் மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 27th